நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான அற்புதமான நன்னாள் 12ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 12 அப்படிங்கிறது ஒரு குரு ஆதிக்கம்னு சொல்லலாம். நியூமரலாஜியில் பார்த்திங்கன்னா 1க்கு சூரியன், 2ஆம் நம்பருக்கு சந்திரன். இந்த ரெண்டையும் கூட்டும் பொழுது 3ஆம் நம்பர் வந்துடும். குரு சந்திரனை கூட்டும் போது 3, அப்போ குரு சந்திர யோகத்தோடு வர மாதிரி இந்த 12 அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நியூமரலாஜியில் ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய தசமை திதி. செவ்வாய்க்கிழமையில் எப்பயுமே ராகு காலத்தில் வழிபாடு எடுக்கும் பொழுது நம்மளுடைய இந்த சகோதரர்கள், அது மூத்த சகோதரராக இருக்கலாம், இளைய சகோதரர் மாதிரி இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. பூமி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சண்டை சச்சரவாக இருக்கலாம், மன வருத்தமாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த துர்க்கை அம்மன் வழிபாடு ராகு காலத்தில் நீங்கள் மண் அகல் விளக்கில் 4 தீபம் போட்டுட்டு வாங்களேன், அந்த ஒற்றுமையை கொடுத்துரும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஒரு கணவரோ அல்லது உங்கள் குழந்தைகளோ நீங்களோ ஏதாவது ஒரு திருந்தணும், எதுலைங்க ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம், தீய பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது ரத்தம் சம்பந்தமான விஷயங்க. அப்போ இந்த 4ங்கிற தீபம் போட்டு லெமன், எலுமச்சைம்பழம் விளக்கு போடுறதை விட மண் அகலுக்கு தத்துவம் அதிகம். ஏன்னா அந்த செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகனுங்க. அதனால் 4 தீபம் போடுங்க. எலுமச்சம்பழம் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ராஜகனி, அதை 2 வச்சு வழிபாடு எடுத்துட்டு கொண்டு ஒன்று வீட்டில் வைங்க, ஒன்று அங்கே சுவாமிகிட்டே இருக்கட்டும். அப்போ துர்க்கை அம்மன் என்னன்னா அந்த கெட்ட விஷயத்தை, ஒரு கெட்ட பழக்கத்தை, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை, மன பயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியவங்க. அதை விட நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும் நடக்க வைக்கிறதுக்கும் அவ்வளவு விசேஷமான தாயார் அம்பாள் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் இந்த செவ்வாய்ங்கிற ஆதிக்கத்துக்கு இவ்வளவு நிலை இருக்கா அப்படிங்கிறத விட இன்னும் இருக்குது பார்த்திங்களா. முருகனுடைய வழிபாடு, அரசு உத்தியோகம் வேணுங்க, இன்றைக்கி போய் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், மிக சிறப்பான கும்பத்திலையும் மீனத்திலையும் இந்த உடைபட்ட நட்சத்திரமாக பூரட்டாதி போய் விழுங்க. அப்போ அந்த குருவுடைய ஆதிக்கமும் இன்றைக்கி கிடைக்கும் நட்சத்திர வழிபாட்டில். நல்லா கேட்டுக்குங்க, ஒரு தினத்துக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு தினமும் நீங்கள் பார்க்கும்போது அதில் என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வேலை, இறங்கி வேலை செய்கிறேங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேங்க, கண் விழித்து வேலை செய்கிறேன் அப்படின்னா பாருங்களேன். இந்த உலக செவிலியர் தினம், அன்னை அப்படிங்கிறதுல உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. யார்? தாய் உள்ளம், அப்படியே இரக்க குணம். அப்படிங்கும் பொழுது இந்த செவிலியர் தினத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லலாம். ஏன்னா அத்தனை ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு அருவருப்பாக இருந்தால் கூட தொட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா வச்சுக்குவோம், கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவங்கள சரிவர அவங்களுக்கு ஒரு அன்பு ஆதரவு கொடுக்கக்கூடிய தினம். அவங்கள நம்ம போய் சந்திக்கலாம்ல, ஒரு ஜிஹெச்சில் போய் பார்க்கலாம், அல்லது அவங்க ஒரு ஏழையான ஒரு வீட்டில் இருக்கலாம், அவங்க வீட்டுக்கே போகலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி தரலாம். இதனால் என்ன மேடம் லாபம்? லாபத்தை விடுங்க, நமக்கு மனசில் ஒரு அந்த அன்பு பாசம் ஊற்று எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட சிறப்பு என்ன தெரியுங்களா? இன்றைக்கி தானம் தர்மம் பண்ணணுன்னா இவங்களுக்கு போய் நீங்கள் ஏதாவது சாப்பாடோ ஒரு துணிமணியோ வாங்கி கொடுத்துருங்க. உங்களுடைய ராசி கட்டத்தில் எங்கே மாந்தி தோஷம் இருந்தாலும் சரியாக அது சரிவர தோஷ நிவர்த்தி ஆகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.